ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்மளோட சேனலில் மகாபாரதம் தலைப்பு தான் பார்க்க போகிறோம். தலைப்பு 68வது தலைப்பு. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மக்களே. வாங்க கதைக்குள்ளே போகலாம். பரீட்சித் பகையும் பழித்தீர்த்த நாகர்களும். கிருஷ்ணரும் பாண்டவர்களும் மறைந்த பின் அர்ஜுனனின் பேரப்பிள்ளையை தங்கள் அரசராக கொண்டு புதிய தலைமுறை சத்திரியர்கள் அஸ்தினாபுரத்தில் வாழ்கிறார்கள். ஆனால் அர்ஜுனனுக்கும் நாகர்களுக்கும் இடையேயான கடந்த கால பகையின் அவனது சந்ததிகளின் வார்த்தைகள் மற்றும் செயல்களின் மூலமாக இப்போது வெளிப்படுகிறது. காலத்திற்கும் தொடரா போகிறது இந்த வன்முறை. பழிவாங்கும் இந்த கொடிய சுழற்சியை யார் நிறுத்தப் போகிறார்கள்? எப்போது அமைதி என்று ஒன்று நிலவுமா? பாண்டவர்கள் மற்றும் அவர்கள் தலைமுறையினரின் காலம் முடிந்தது. பரீட்சித் அரசனாக முடிசூட்டப்பட்டான். பரீட்சித் என்ற வார்த்தைக்கு சோதனைக்கு உள்ளாக்கப்பட அல்லது பிறப்பதற்கு முன்பே பரீட்சையை சந்தித்தவன் என்று பொருள். இறந்தே பிறந்த குழந்தை அவன். கிருஷ்ணர் தனது உயிராற்றலை அவனுக்கு புகுத்தி உயிர் கொடுத்தார். அவன் வளர்ந்து நாடாளும் அரசனாகியிருந்தான். ஒரு நாள் வேட்டைக்கு சென்றிருந்த பரீட்சித்திற்கு கடும் தாகம் ஏற்பட்டது. காட்டிற்குள் சற்றே சீராக இருந்த ஒரு இடத்தை அடைந்தான். அங்கிருந்து ஒரு குடிசையில் ஒரு யோகி அமைந்து தியானம் செய்து கொண்டிருந்தார். பரீட்சித் அந்த யோகியிடம், எனக்கு தாகமாக இருக்கிறது, தண்ணீர் கொடுங்கள் என்று கேட்டான். யோகியிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அவர் வேறு ஒரு நிலையில் இருந்தார். அரசன் எரிச்சல் அடைந்தான். அரசிடம் இருந்தே வேண்டுகோள் வரும்போது நீங்கள் பதிலளிக்கத்தான் வேண்டும். சுற்றுமுற்றும் பார்த்து பரீட்சித் ஒரு இறந்த நாகத்தை கண்டான். ஒரு அம்பின் அதை எடுத்து யோகியின் கழுத்தை சுற்றி போட்டுவிட்டான். யோகியின் சீடர் ஒருவர் அப்போது அங்கே வந்தார். இந்த அவமதிப்பை கண்டு கடும் கோபம் கொண்டு, இன்று என் குருவுக்கு நீ செய்த இந்த செயலுக்காக அடுத்த 7 நாட்களுக்குள் நாகத்தால் கடிபட்டு இறந்து போவாய் என்று அரசனுக்கு சாபமிட்டார். பரீட்சித் பயத்தில் அதிர்ந்து போனான். அஸ்தினாபுரத்தில் ஓடோடி வந்து நாகத்தால் மேலே ஏறி வர முடியாத உயரமான தூணின் மேல் தனக்கான சிறு வசிப்பிடத்தை அமைத்து கொண்டான். அஸ்தினாபுர மக்கள், நம் அரசனுக்கு என்ன ஆனது? இவன் தந்தை அபிமன்யு ஒரு மாபெரும் வீரன். இவனது தாத்தா அர்ஜுனன் இதுவரை வாழ்ந்தவர்களிலேயே மாபெரும் சத்திரியன். நமது அரசன் ஏன் இப்படி பயந்து போய் இவ்வளவு உயரமான தூணில் ஏறி அமர்ந்து கொண்டிருக்கிறான்? என்ன மாதிரியான மனிதன் இவன் என்று பலவாறாக கிசுகிசுக்க துவங்கினார்கள். ஆனால் ஒரு நாகத்தால் கொல்லப்படுவதை நினைத்து அவன் அஞ்சியதால் அந்த தூணின் மேலேயே 7 நாட்களும் அமர்ந்திருந்தான். 7வது நாள் அவனது நம்பிக்கைக்குரிய பாதுகாவலர்கள் ஒரு பழத்தை கொண்டு வந்தார்கள். அந்த பழத்தை கடித்ததும் அதற்குள் இருந்து வெளிப்பட்ட ஒரு சிறிய நாகம் வளர்ந்து பெரிதாகி அவனது கழுத்தில் கொத்தியது. பாதுகாவலர்கள் அவனை காப்பாற்ற வரும் முன்பே நாகத்தால் கடிப்பட்ட பரீட்சித் இறந்தான். தொடரும் பழிக்கு பழி. பரீட்சித்தின் மகனான ஜனமேஜயன், என் தந்தை ஒரு நாகத்தால் கொல்லப்பட்டதை கண்டதும் கடும் கோபம் கொண்டு தனது ஆச்சரியார்கள் அனைவரையும் அழைத்து, நாம் ஒரு சர்ப்பசத்திர யக்ஞம் ஒன்று நடத்துவோம் என்றான். இந்த யாகத்தில் மந்திரங்கள் உச்சாரணம் செய்யப்பட சுற்றிலும் உள்ள எல்லா நாகங்களும் தாமாகவே வந்து யாக குண்டத்தில் விழுந்து தங்கள் உயிரை மாய்த்து கொள்ளும். தன் தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்கும் விதத்தில் ஒரு நாகபலியை நிகழ்த்த அவன் விரும்பினான். இது யாகம் நடத்தும் ஆச்சரியர்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது. ஏனென்றால் அவர்களுக்கும் நாகங்கள் மீது தனிப்பட்ட ஒரு மனக்குறை இருந்தது. எனவே அவர்கள் யாகத்தை துவங்கினார்கள். மெதுவாக அந்த இடத்தை நோக்கி ஈர்க்கப்பட்டு நெருங்கி வந்த நாகங்கள் அப்படியே நெருப்புக்குள் விழுந்தன. 100கணக்கான நாகங்கள் தங்களையே மாய்த்து கொண்டன.
பிறகு அஸ்திகா என்று அழைக்கப்படும் ஒரு நாகம் அங்கிருந்து ஜனமேஜயனிடம் வந்து இந்த கொடூரமான யாகத்தை நிறுத்த என்றது. எனது தந்தை ஆணவமாகவும் விவேகமின்றியும் நடந்து கொண்டதால் தான் தண்டனை பெற்றார். ஒரு யோகியை அவ்வாறாக நடத்தியதால் அவரது சீடரிடம் சாபம் பெற்றார். உனது முப்பாட்டனார் அர்ஜுனன் கந்தவமானத்தை 2 அழித்து தனது நகரை உருவாக்கினார். அந்த இடத்திலிருந்து எல்லா நாகங்களையும் எரித்து தப்ப முயன்ற நாகங்களையும் அம்புகளை எய்து கொன்றார். அதிலிருந்து தர்ஷன் மட்டுமே தப்பியது. இத்தனை ஆண்டுகளும் குரு வம்சத்தை பழிவாங்கவே தர்ஷன் காத்து கொண்டிருந்தது. இப்போது அந்த வட்டத்தை பூர்த்தி செய்துவிட்டது. இப்போது இந்த நாகங்களை நீ எரித்தால் இன்னும் பல நாகங்கள் அனாதையாகிவிடும். அவை மீண்டும் ஒரு பழிவாங்கும் சபதத்தை எடுக்கும். இது ஒரு முடிவற்ற பழிக்கு பழிவாங்கும் படலத்தை ஏற்படுத்தும். நாம் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம். நான் இதை உனக்கு கூற காரணம், எனது தந்தை ஒரு மானவா, 3 எனது தாயார் ஒரு நாகம். எனவே ஒரு பாகம் மனிதராகவும் மற்றொரு பாகம் நாகமாகவும் இருக்கிறேன். தயவுசெய்து என்னை நம்பு. நான் தர்மத்தையே பேசுகிறேன். ஜனமேஜயன், எனது முப்பாட்டனாரை பற்றி இது என்ன புது கதை சொல்கிறாய்? இது எப்படி உனக்கு தெரியும் என்று கேட்டான். அஸ்திகா, நாம் வேண்டுமானால் வைஷம்பாயனரை அழைப்போம். இந்த கதையை உனக்கு சொல்வதற்கு சிறந்தவர் அவர்தான் என்றது. எனவே அவர்கள் வைஷம்பாயன முனிவரை அழைத்து வந்தார்கள். வியாச முனிவரின் சீடரான வைஷம்பாயனர் மகாபாரத கதையை வியாசரிடமிருந்து முதலில் கேட்டார். ஜனமேஜயனுக்கு வைஷம்பாயன முனிவர் மகாபாரத கதையை கூறினார். இதுதான் இன்று நாம் கேட்கும் மகாபாரத கதை என்று கூறுகிறார்கள். வியாசர் எழுதிய மகாபாரதத்தின் உண்மையான வடிவம் காணாமல் போய்விட்டது. ஏனென்றால் அது அவ்வளவு அற்புதமானதாக இருந்ததால் கடவுள்கள் அதன் மீது காதல் கொண்டு திருடி சென்றார்கள் என்று கூறுகிறார். இறுதி பாடம்: யாகம் கைவிடப்பட்டது. நான் யாகத்தை நிறுத்தி நாகங்களை அழிவிலிருந்து காப்பாற்றினேன் என்று அஸ்திகா மிகவும் பெருமிதம் அடைந்தார். அப்போது சரமா என்று அழைக்கப்படும் ஒரு நாய் அங்கு வந்து யாகத்தை அஸ்திகா நிறுத்தவில்லை. இந்த யாகம் துவங்கிய போது ஜனமேஜயனும் அவனது புதல்வரும் யாகத்தில் அர்ப்பணிக்க வைத்திருந்த புனிதமான பொருட்களை அசுத்தம் செய்ததாக எனது குழந்தைகளின் மீது தேவையற்ற குற்றம் சாட்டி கற்களை வீசி தாக்கினார்கள். அதனால் இந்த பல வெற்றியடைய கூடாது என்று நான் ஜனமேஜயனுக்கு சாபமிட்டேன். அதனால் நான் யாகம் கைவிடப்பட்டது என்றது. உங்களுக்கான இறுதி பாடமும் அதுவே. உங்களை பற்றி நீங்களே பெரிதாக நினைத்து கொள்ளாதீர்கள். இந்த நாடகத்தில் நமக்கென்று ஒரு சிறு பங்கு உள்ளது. அது மிகச் சிறிய பங்குதான். வாழ்க்கையில் இன்னும் பல்வேறு அம்சங்கள் நாம் இப்போது யாராக என்னவாக இருக்கிறோம் என்பதுதான் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சர்ப்பாபத்ர யக்னம் ஒரு குறிப்பிட்ட வகையான சடங்கு. கந்தவனம் நாகங்கள் வாழ்ந்த வனம். மானவா என்பது மனிதன். இன்று 68வது தலைப்பு நிறைவடைஞ்சிருச்சு மக்களே. நாளைக்கு தொடர்ந்து 69வது தலைப்பாக நம்மளோட சேனலெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே. நாளை சந்திப்போம். பாதியில் பெண் என உருவம் கொண்டு மர்மமாக காட்சியளிக்கும் இந்த தெய்வீகமான காட்சியை உங்கள் கண்கள் காணுங்கள்.